ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே மார்னிங் 7 o'clock ஆகுது. இப்போதான் வந்து பாப்பா எழுப்போடு தான் எழுந்திரிச்சேன், தூங்கிட்டேன். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன். நைட்டு டேப்லெட் போட்டனால பாப்பா எழுப்பவும் தான் எழுந்திரிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், எழுந்திரிச்சு உட்காந்துருக்கா பாருங்கள். அவள் எனக்கு லீவ் ஒன்று அவள் தூங்குறா. சரி, இவளுக்கு வந்து ப்ரஷ் பண்ணணும். அவள் வந்து சுடு தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணி விடுவோம். கையில் ஏதாவது விளையாடி ஜாமான் கொடுத்தா தான் பல்ல விளக்க காட்டுவா இவன், இல்லைன்னா பல்ல விளக்க மாட்டா இவன். வாய் கபடிக்கெல்லாம் காட்டுறா, பார்த்து சிரிக்கிறா. இவன் துடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவா ஃப்ரெண்ட்ஸ். அந்த குளித்தாலும் சரி, முகத்தை கழுவினாலும் சரி, அதை துடைக்க மட்டும் விட மாட்டா இவன். எப்போயாவது வலுக்கட்டாயமாக துடைக்கணும். துடைச்சி விட்டுட்டு இப்போ இவளுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு பால் கொடுத்துட்டு தான் டீ போடணும். இந்த கிச்சன் விளாண்டுருக்கேன். இது வந்து நைட்டில் இடையில அழுவா. பால் பாட்டிலாம் ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன். அந்த பாத்திரத்துள்ள பள்ளி வெளியே எது போகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே மூடி வச்சுருவேன். பாருங்க, டிவி பார்த்து பொம்மை படம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து டிவி ஸ்விட்சை மட்டும் நான் போட்டு விட்டு போனேன். ஏன்னா டிவி ஓடுதுன்னு பார்த்தா ரிமோட் அந்த அம்மா கையில் இருக்குது. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கிட்டாங்க. இவங்க சிரிக்கிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிவி பார்க்குற ஆளை பார்த்தீங்களா? என்னை வேறு பார்த்துக்கிறா, இவன் என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானேன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பால் காய்ச்சாச்சு. பால் காய்ச்சிட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு பாலை ஊற்றி ஆற வச்சுட்டு மிச்ச பாலில் வந்து நம்ம டீ போட்டுடலாம். எனக்கு இந்த பாப்பா பெரியவளுக்கு தான் டீ போடுறேன், 2 பேருக்கு தான். நீங்கள் தூங்கி முடிச்சோன்னு ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறவங்களா, இல்லை டீ குடிக்க மாட்டேன், டீ பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து டீ எப்போவுமே டீ குடிச்சிடுவேன். டீ மட்டும் குடிக்காமல் இருக்க முடியாது. அது சில டைம் வந்து லேட்டாக முடித்தாலும் சரி, சீக்கிரம் முடிச்சாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு அந்த டீ தான். டீ குடித்தா மட்டும்தான் அந்த நாள் கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்ல பாப்பாவோட பேகு, ஸ்கூல் பேகு எல்லாமே துவைக்கணும். இன்றைக்கி நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி துவைச்சி போட்டுருவேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்பா ஸ்கூல் பேக்கெல்லாம் துவைச்சி போடணும். நைட்டு பாத்திரம் அதெல்லாம் கழுவி வைக்க மாட்டேன், சில நேரம் கழுவி வச்சுருவேன். சைனஸ் பிரச்சனை வேறு இருக்கனால நைட்டில் தண்ணியில் கை வைக்க முடியாது, வச்சுன்னா ரொம்ப கோல்டாகிடும். ஒரு 2 நாள் அது பண்ணதுனால தான் இப்போ ரொம்ப கோல்டு ஆகிடுச்சு. இப்போ ஸ்கூல் பேக்கெல்லாம் அலசி ஊற வைக்கலாம் சொல்லிட்டு ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அலசிக்கலாம். லஞ்சு பேக்கு ஸ்கூல் பேக்குன்னு சொல்லிட்டு ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வந்துருக்கேன். ஊற வச்சுட்டு மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேட்டாக கூட அலசி போட்டுக்கலாம்.